நீ அந்த புது மாடல் போயிட்டு எங்க அம்மால இருக்கிறது ஒரு மாடல். ஓ புது மாடல் நான் டெண்டில் போயிட்டுமா எவனா சண்டை வந்தானோட பாரு போடா வாடலாம் இப்ப கேட்கறது கிடையாது. 2024 புது மாடல் போயிட்டு எங்க அம்மால இருக்கிறது அவனுக்கு மாடல். புது மாடல் டெண்டில் போயிட்டு நான் கேட்கறேன் எது உனக்கு உம்மான கேட்கறேன் ஒப்பனை இருக்குட்டா இசுமோ சும்மா தான் வெறுப்பா உட்காந்துக்கிறேன் இசுமோ ஆனால் சந்தோஷமா இருக்கட்டும். ஓ மை காட் மாறி விட்டது. 2024 பணத்துக்கும் கால் மலித்திருக்கும். அது எங்கன்னா பாத்ரூம் போயிருக்கும். வரும் பாத்ரூம் எப்படா போவோம்? கால் மலிச்சாதான் நண்டு பார்த்தால கால் மலிச்சா பாத்ரூம் போறோம். நண்டு பார்த்தால அது கால் வேணாம். என்னமா அவ்வளவு தோல் பார்த்தால போய்கிட்டு வர்றோம். என்ன எப்படிடா பணம் அந்த நோட்ல யாருக்கிட்ட அவருக்கு வராதான் நான் எவ்வளவு நாள் தாடிக்கிறேன் போயிருப்பாரு வருவாரு தம்னூர். ஆனா ஒரு நாள் எங்கிட்ட வந்து 50 காமிச்சாத்தான் உங்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி தந்தா எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா. எவ்வளவு பேர் கூட்டிட்டு போய் நான் வாங்க அந்த வெள்ளக்காரங்கிட்ட சாப்பாடு கூட சாப்பிடலாடே உண்ணாவிரதம் தான்டா. நான் சட்டை கூட பார்த்துக்கல வெறும் கூட்டத்தை நான் போட்டு போனாடே. உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி தந்தேன் என்ன அசிங்க பாத்துறீங்க. அந்த நோட்ல என் போட்டா போடல நைட்டு நாடா கேட்டுனாடா ஏண்டா போட்டீங்க. அது எங்க 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 எதுமா போடுறாங்க தெரியுமா? ஒயின் ஷாப்ல எதுமா போடுறாங்க அசிங்கமா சுதந்திரம் வாங்கி தண்டா எனதுமே அங்க போறீங்களாடா. அதெல்லாம் உட்டில தூக்கி போட்டு போடுறீங்க காத்து இல்லாம ஐது நடக்கிறா. அதுல அந்த பொம்பளைலாம் தூக்கி இங்க வச்சுக்கிறாங்கடா அசிங்கமா. அவர் ஐது இல்ல அந்த நோட்டே கிழிஞ்சு போச்சு. செல்ல இல்ல அவர் ஐடியா இல்ல நோட்டு கிழிஞ்சு போச்சு. நஞ்சினால என்ன பேசுறானா பேரரசு அவன் புரோவா இருக்கட்டும்டா ஃப்ரெண்டுமா ஃப்ரெண்டா நீ நான் 1வது கிளாஸ் படிச்சனால 5வது கிளாஸ் நின்னுட்டான் காலேஜ் போறான். நான் 5வது கிளாஸ் நின்னுட்டேன். ஏன் நீ நின்னுட்ட? நான் டீச்சர் ஷாப்பா நாங்க அங்க நின்னுட்டோம். இவ்வளவு பணத்தை பத்தி லென்த்தா பேசுனா நான் நீ என்ன வெச்சுங்க ஏன் திருட்டு வேலை இல்ல தெரியாம ஏத்து வச்சிருக்கேன். எங்க அம்மாலே அதுலாச்சு இன்னொரு முறை அந்த மாதிரி உங்க அம்மாலாம் கேட்காத. என்ன பண்ணுவ? ஒப்பனை கேட்பேன். நான் பண்ண கேட்டு ஒப்பனை இஸ்காது சரி துட்டுவான்மா. அப்பனா நான் போற கணக்கு விடுகாது சொல்லு. கணக்குன்னா நான் கணக்கு கேக்குறேன். மேக்ஸ் கணக்கு 74 ரூபாயில 65 ரூபாய் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு நிக்கும்? துட்டு கிடையாது. 74ல 65 ரூபாய் போயிடுச்சு. எனக்கு தெரியும் மீதி எவ்வளவு நிக்கும்? நான் சொல்ல மாட்டேன். எவ்வளவு நிக்கும்? 9 நிக்கும். என்ன நிக்குன்னு கேட்டா 9 நிக்கும். ஓ மை காட். ஆயா கணக்கு உனக்கு தெரியுமா? தெரியுமா? வச்சுக்கிறீங்களா? வச்சுங்க என்ன சொல்லுங்க. 74 ரூபாய் 65 ரூபாய் பூச்சினா மீதி எவ்வளவு நிக்கும்? எவ்வளவு நிக்கும்? 9 நிக்கும். 9 ரூபாய்க்கு நிற்கும். ஓ அது போல அவளு நீட்டா சொல்ல முடியாது. நீட்டா நான் ஒண்ணு தான் சொல்றேன். 9 ஸ்கூல்ல வாத்தியார் குத்தான் சொல்றாரு. 8க்கு 9 அப்புறம் 19 29 39 49 59 69 79 99 1009 1,09,000 எல்லாத்தையும் போதுமா? கோயில் கூட போய் நவகரம் 9 ஒண்ணு தான் சொல்றா. மகளிர் மீட்டிங் மாதிரி பேசுவாங்க பாத்தியா? ஆயா நீ பேச ஜாலியா பேசு. சரி விடு 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 விடு. அப்படி நீ கூட்டு வந்துட்டு அந்த மாதிரி தெரிய கூடாது. சும்மா அது போல பார்த்தேன். சரி சரி ஓட்டா கும்பல போட்டுட்டா அப்புறம் நான் போட்டேன் கும்பல டே டாபர் எப்படியா அந்த அன்புசால் உலக பெருமடி மக்களுக்கும் அரச குல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இசைக்குருகார் எதற்கு முருகார்
இசையால் வழங்கி இந்த முத்தாரத்தை இந்த ஆடர் அரசிக்கு பரிசாக அளிக்க எனக்கா? அப்பா, அவங்களுக்கு பணம் கொடுக்காத இது எதுக்கு கையில் கொடுக்குறீங்க முத்தாரத்தை? இசைக்கு உருகார் எதற்கு முருகா இவள் இசையால் மயங்கி இந்த முத்தாரத்துக்கு எதுக்கு தெரியுமா? எதுக்கு? உனது தாய் முத்தாரம். என்னுடைய தாய் முத்தாரம் தாய்க்கு சமம் மதிக்கிறவனா? கலை என்பது பொதுவானது. கொடுங்க ஐயா. நல்லா இருக்கே. இது விலை உயர்ந்த முத்தாரம். விலை மதிக்க முடியாது. அந்த மனைவி மணிமேகலை முத்தாரம். இது எங்கதான் கிடைக்கும்? இது எங்கும் கிடைக்காது. இந்த முத்தாரம் ஒரு இடத்தில் தான் கிடைக்கும். எங்க ப்ரோ? செய்யார் மீனாட்சி ஸ்டோர்ல நீ வாங்கி கொடுத்த அந்த கஷ்டம் தெரியும். நீ ஹோட்டல்ல போறவன் ரெண்டு கொடுத்து வாங்க தெரியும். 30 சொல்ல தெரியல. 30 கரெக்டா சொல்றாரு. ஐயா நான் வரேன். உனக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் தனிய கஸ்டர்ஸ் காத்து. ஆமாம்மா மாலிக்கு பின்னாடி வந்துறாங்க. அவங்களை எதுக்கு அந்த மரம் மேல தங்க வைக்கிறீங்க? இந்த வந்தாரை வரவேற்க வையகத்துல யாரும் விரட்டி அடிக்க பழக்கமில்லை. இவை இசையால் பாரு மயங்க ஏதோ பொண்ணு கொடுத்தீங்க அதெல்லாம் அடிச்சு விட்டுங்க. அவங்களை தங்க வைக்காதீங்க. பாக்குறவங்க என்ன ஒரு மாதிரி பேசுவாங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன தெரியும்? அவருக்கு தெரியாது. அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தடுப்பு இடுத்தியா? உனக்கு தண்ணியே மாளிகை. ஐயா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன சொல்லுமா? காவல்காரன்ற முறையில உங்ககிட்ட கேக்குறேன். நான் தான் உனக்கு ஏற்பாடு பண்ணதே என்னன்னு கேளு. மை காட். ஆமா இல்ல அவர் துட்டு தான் ஏற்பாடு பண்ணது நான். இந்த வேலை பாக்குற ஆளு புரோகர். ஓகே ஓகே. என்னன்னா எந்த ரூம் எப்படினாலும் எனக்கு பரவாயில்ல. ஒரே ஒரு ரூம் மட்டும் எனக்கு கம்ஃபர்டபிள் வேணும். என்னமா ரூம்? ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம். பாத்ரூம் இந்தியன் பாத்ரூம் அருமையா இருக்கு. போ இந்தியன் வேணாம். ஏன் உட்கார முடியாதானே? I don't know யா. சொல்லிதா அப்படியே உட்கார்ந்தே போணுமா? கிடையாது. உனக்கு அதை விட ஒஸ்தி வெஸ்டர்னா? ஆமா ஆமா வெஸ்டர்ன் தான். அமெரிக்கால இருந்து வந்துங்குது போ. வெஸ்டர்னோ? அமெரிக்கால இருந்து அதெல்லாம் கிடையாது. அதை விட புது மாடல் நெட்டில பார்த்தேன் நான். அருமையான மாடல். இப்போ உட்கார வேணா, முட்டி போட்டு உட்கார வேணா, முக்க வேணா, எதுவுமே கிடையாது. நீ போய் நின்னுனா ஒரு பைப் ஒண்ணு வைப்பான் டர்ன்னு. பிரச்சனையே கிடையாது. போலாம் கம்ப்யூட்டர் எவ்வளவு ஆண்டோர்கள் சான்றோர்கள்லாம் இருக்கிறாங்க. போன்றவர் அப்படி யாரும் இன்னைக்கு வரல. என்ன வார்த்தை பேசணும் ஏது வார்த்தை பேசணும்ன்ற அறிவு இருக்காது. புது மாடல்மா. அது முழுக்க ஏர் ஓட்டுற ட்ரக் வரலையா? ட்ரக் போய் இது வரலையா? எல்லாம் அது போல் தான். கம்ப்யூட்டர் காலம். சமுதாயத்துல எதுக்கு வாழ்றோம்? தெரியல. ஏன் வாழ்றோம்? வாழ்ந்தா ஒழுக்குமா? ஐயோ எப்பவுமே எவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா தண்ணி குடுக்காதுங்க. ஏற்கனவே அச்சிங்கிட்டு போய் அச்சிங்கிட்டு போடுவோம். தண்ணி ஒரு ஃபேன் போட்டு விடுங்க. வெளியே பத்துங்கன்னா குட்டை தூச்சிருங்க. அதெல்லாம் சுத்தி நின்று சாவடிச்சுட்டு ஆச்சுங்க. எட்டு நிலுக்கு அவனே போயிடுச்சுக்கான். எதனா ஒண்ணு அவனா சுத்திக்கிறேன் கும்பலா. ஓடுமா வேணா போனா போனா அவனா ஆசை நான் அவரு எட்ட நில்லுங்க. கும்பலா சுத்தி நின்று சாவடிச்சுக்கலாம். என்னடா என்ன வடிக்குது? என்ன வராதா? உன் பகச்சிட்டு நான் தான் எனக்கு வராது. யாருக்கு வராது? இதுக்கப்புறம் உனக்கு நெஞ்சு வலிலாம் வராது. ஐயா வணங்க எல்லாருக்கும்.